அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பொதுவாக இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு திறமையை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவது அது மனித குணத்தினுடைய இயல்பு என்று கூட சொல்லலாம். இன்றைக்கி யார் தான் பொறாமைப்படாமல் இருக்கிறா? சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் உட்பட பொறாமைப்படுகிறாங்க. ஏன் பொறாமைப்படுறாங்க, எதற்காக பொறாமைப்படுறாங்க அப்படின்னு கூட தெரியாது. எல்லார்கிட்டையும் அந்த குணங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சொல்யூஷன் என்ன? பொறாமை கூடுமா கூடாதா? அது மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال رسول الله صلى الله عليه وسلم لا حسد إلا في اثنتين. இரண்டு மனிதர்களுடைய விஷயத்திலே தவிர பொறாமை கொள்வது கூடாது என்று சொல்வார்கள். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு குர்ஆன ஃபஹுவ யகூமு பிஹி ஆனா லைலி வ ஆனா நஹார் வ ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஹுவ யுன்ஃபிகுஹு பிஹி ஆனா லைலி வ ஆனா நஹார். இரண்டு மனிதருடைய விஷயத்தில் தவிர மற்ற எவருடைய விஷயத்திலும் பொறாமை கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு குர்ஆனை வழங்கி அவர் அதை ஓதுவதில் ஈடுபட்டுள்ளார். இரவு பகலாக அந்த குர்ஆனை ஓதுவதில் ஈடுபட்டுள்ளார். அப்போ இவரை பார்த்து பொறாமை கொள்ளலாமா பொறாமை கொள்ளக்கூடாதா என்று சொன்னால் பொறாமை கூடும் ஒரு விஷயத்தில். ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுகிறார், குர்ஆன் ஷரீஃபை ஓதுகிறார். அதை போன்று நாமளும் ஓத வேண்டும் என்கிற எண்ணம் கொள்வது தவறல்ல. அதே போல ஒரு ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை வழங்கியிருக்கிறான். செல்வம் இன்னைக்கு உலகத்தில் ஒரு சிலர்களை அல்லாஹ் தஆலா வசதியாக வைத்திருக்கிறான். பொருளாதார ரீதியாக அவங்க வசதியானவங்க. அவங்க என்ன செய்யலாம், அதை இரவு பகலாக மற்றவர்களுக்கு தர்மம் செய்வதில் ஈடுபடுகிறார்கள். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஹுவ யுன்ஃபிகுஹு பிஹி ஆனா லைலி வ ஆனா நஹார். அல்லாஹ் தஆலா ஒரு செல்வத்தை வழங்கியிருக்கிறார். அவர் அதை தர்மம் செய்வதில் இரவு பகலாக அதில் அவர் ஈடுபடுகிறார். இப்படிப்பட்ட இத்தகைய இரண்டு மனிதர்கள் மீதை தவிர வேறு எவர்கள் மீதும் பொறாமை கொள்வது ஆகுமானதல்ல, அது கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியுள்ளார்கள். ஆக எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் இந்த உலக வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் பொறாமை கொள்வது, எதற்கெடுத்தாலும் பொறாமை பிடிப்பது, அதன் மூலமாக ஒரு சில ஃபித்னாக்களையும் வசாதுகளையும் ஏற்படுத்தலாம் என்று நினைப்பது, இது கூடாது. ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னா அப்போ அவரிடத்தில் இருப்பதை போல நமக்கும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரவேற்கத்தக்கது, அது ஜாயிஸ். மாறாக இப்படி இருக்கக்கூடாது. அதாவது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் நாசமாக போயிடணும் என்றோ அல்லது அழிந்து போயிடணும் என்றோ இது போன்ற தவறான எண்ணங்கள் மார்க்கம் அதை விரும்புவதில்லை. ஆக எல்லாமல் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த செல்வத்தை கரெக்டான நேரத்தில் அதற்குரிய மக்களுக்கு அதை போய் சேரக்கூடிய அளவுக்கு நாம் அதை என்ன செய்யணும், கரெக்டாக அதை செலவு செய்யணும். ஏன்னா ஊதாரித்தனமாக செலவு செஞ்சு அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, வீண் வரையும் கூடாது இல்லையா மார்க்கத்தில். ஆக எல்லாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த குர்ஆன் ஷரீஃபை அனுதினம் ஓதக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த செல்வத்தை சரியான முறையில் செலவழிக்கக்கூடியவர்களாகவும் எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக.
இறையருளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.